sat now. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Because the one who called you is a உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். He is very compassionate on you. கருத்தா இருக்கிறார். He is very careful on you. நான் நல்ல காரியங்களை செய்கிறேன். We are doing good things. நலமாய் வாழ்கிறேன். I am living a happy life. ஆனால் இதை யாரும் கவனிக்கிறதில்லை. But no one is noticing. யாரும் இடத்துல நன்றி என்று சொல்கிறதில்லை. No one is thanking for that. நான் சொல்கிற காரியங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் என்னை நல்லது செய்தா என்று சொல்கிறதே இல்லை. Even no one is appreciating that. இப்படியாக நீங்கள் மனம் கசந்து நிற்கிறீர்களா? Are you just fed up of all these things? உங்களுக்கு குடும்பத்துக்கு செய்த நன்மைகள் எல்லாம் குடும்பத்தில் மறந்து விட்டார்களா? The good things that you did for your family. சமுதாயத்துக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சமுதாயத்தில் மறந்து விட்டார்களா? The good things that you did for the society. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep one thing in your mind. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep one thing in your mind. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing you should keep. இந்த உலகமே உங்களை மறந்தாலும் the world may forget. உங்களை மறக்காத நல்ல மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But you have the God Jesus Christ. He is a very good shepherd. He will never forget you. ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு மேய்ப்பன் அல்ல. He is not a shepherd that who just makes you to just தன்னுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் மேய்ப்பன் அல்ல. He is not a shepherd that sightseeing by leaving you in the wilderness. He is a person who is without sheep. அவனுக்கு ஆடுகள் வந்து சேராது. He will not get any sheep at all. இன்னைக்கு உங்கள் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருந்து உங்கள் மேல் மிக மிக கரிசனை உள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் அனுபவித்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I am experiencing and sharing the doctrine that today morning God is a very good shepherd for you. That's why he has called you and he has brought you.